இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சொல்லி, இன்றைய நாளில் 12 சீடர்களையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கின்றார். பேய்களை ஓட்டவும் நோய் நொடிகளிலிருந்து மக்களுக்கு விடுதலை கொடுக்கவும் அழைக்கின்றார். ஆனால் அழைத்தவர் அவர்களுக்கு என்ன நடந்தது, என்ன நடக்கும் என்பதையும் அவர் தெள்ள தெளிவாக கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய சீடராக இருக்கக்கூடிய அந்திரியா எக்ஸ் வடிவத்தில் சிலுவையில் அறையப்பட்டார். பர்த்தலமியோ உயிரோடு எரிக்கப்பட்டார். சின்ன யாக்கோப்பு என்று அழைக்கக்கூடிய நபர் தலையில் தடியால் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். பேதுரு என்ற ராயப்பர் சிலுவையில் தலையிலாக அறையப்பட்டு கொல்லப்பட்டார். பெரிய யாக்கோப்பு வாளால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். யூதா அம்பால் எய்யப்பட்டு உயிர் துறந்தார். தோமா ஈட்டியால் பிளக்கப்பட்டார். ஆண்டவர் 12 சீடர்களையும் நோய் நொடிகளையும் வெய்களையும் ஓட்டுவதற்கு அதிகாரம் கொடுத்தார். ஆனால் அவருடைய சீடத்துவம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் பெரிய ஒரு துயரத்தையும் அவர்களுக்கு கொடுத்தது என்றால் அது மிகையாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஆண்டவர் இந்த பொது குருத்துவத்தில், பொது சீடத்துவத்தில் நம் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் திருமுழுக்கின் வழியாக அபிஷேகம் செய்திருக்கின்றார் என்றால் அது நோய் நொடிகளை ஓட்டவும் பேய்களை ஓட்டவும் அல்ல. மாறாக இந்த 2-3 நாட்களுடைய வசனங்கள் அத்தனையும் சீடர்களுக்குரிய அதிகாரத்தையும், சீடர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், சீடத்துவம் என்றால் என்ன, சீடத்துவம் என்னென்ன நம்மிடம் எதிர்பார்க்கின்றது என்பதை பற்றிய தெளிவாக எடுத்து கூறுகின்றன. ஆண்டவருடைய சீடர்களாக வாழ்வது என்பது மிக மிக கடினம். அது இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி சொல்கின்ற வேளையில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லுங்கள் என்று கூறிய வாழ்வும் நாம் எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த விண்ணரசுக்காக பாடுபட வேண்டும். அந்த விண்ணரசை இந்த மண்ணகத்தில் நிலைநாட்ட வேண்டும். இதோ இன்றைய நாளில் இஸ்ராயல் மக்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கூட காணாமல் போன ஆட்டை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ நபர்கள் ஆலயத்துக்கு வருவதில்லை, எத்தனையோ நபர்கள் திருப்பலியில் பங்கேற்பதில்லை. எப்போது ஒரு முறை திருவிழா கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள் அல்லது நவநாள் கிறிஸ்தவர்களாக, ஒரு சில நபர்கள் பண்டிகை கிறிஸ்தவர்களாகவும் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய பிறப்புக்கு வருவார்கள், அடுத்தது ஆண்டவருடைய இறப்புக்கு தான் வருவார்கள். இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களையும் பங்குல நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இது பங்கு பணியாளருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு அன்பியத்திலும் வராத நபர்களை ஆலயத்திற்கும் அன்பியத்திற்கும் மற்ற கிறிஸ்தவ நன்னெறிக்கும் வராத நபர்களை வரச் செய்ய வேண்டும். நம்ம குடும்பத்தில் கூட இப்படிப்பட்ட காணாமல் போன ஆடுகளை போல இன்னும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். நாம் மற்றவர்களை அழைத்து வருவதை விட நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒழுங்காக திருப்பலிக்கு செல்கின்றார்களா, ஆன்மீக காரியங்களில் பங்கேற்கின்றார்களா, அல்லது ஒழுக்க நெறியில் வாழ்கின்றார்களா, அவர்களை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும், எப்படி அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டால் போதும். பிரியமான சகோதர சொல்லே, ஊரில் இருக்கக்கூடிய பேயெல்லாம் ஓட்டணும், ஊரில் இருக்கவங்களெல்லாம் திருத்தணும், ஊரில் இருக்கக்கூடிய நோயாளியெல்லாம் நலம் பெறணும் என்பது வேறு. ஆனால் நம்ம குடும்பத்தில் நம்மை சார்ந்தவர்கள், நமக்கு பிரியமானவர்கள், நம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் இன்றைக்கு ஊதாரித்தரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காணாமல் போன ஆட்டை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் கொண்டு அவர்களை நம்முடைய திருச்சபைக்கு அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அழைத்து வர, அந்த நற்கனை ஆண்டவர் மேல் பக்தியுறுதி கொண்டு இன்னும் சான்று பகரக்கூடிய வாழ்வு வாழ நாமும் நல்ல சீடனாக சீடத்தியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். பரலோக தந்தையே இறைவா,
இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீ நல்லவர். இதோ நல்ல சீடனாக சீடத்தியாக வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். அப்பா, அன்று நீ தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளிலிருந்து குணமாக்கவும் சீடர்களுக்கு அதிகாரம் கொடுத்தீர். இதோ விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, நற்செய்தியை நம்புங்கள், எங்கும் செல்ல வேண்டாம், இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே செல்லுங்கள், காணாமல் போன ஆடுகளை இதோ தேடி அலைந்து கண்டுபிடித்து அவர்களை ஆட்டு மந்தையோடு இணையுங்கள் என்று சொன்ன தேவனே, எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ நபர்கள், எங்கள் சொந்த பந்தங்களில், எங்களுடைய ஊரில் எத்தனையோ நபர்கள் ஆலயத்துக்கே வருவதில்லை, திருப்பலியிலே பங்கேற்பதில்லை, இன்றைக்காவது ஒரு முறை தான் பங்கேற்கிறார்கள், விசுவாசமற்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்பா, இந்த சூழ்நிலையெல்லாம் மாற வேண்டும். அவரோடு பேசி அவர்களையும் ஆலயத்திற்கு வர வைப்போம். அது எங்களுடைய சவால். அதுதான் நாங்கள் நல்ல ஒரு சீடனாக சீடத்தியாக வாழ உமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. நீர் அதன் வழியாக எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீர். இது ஆத்மாவை மூடி இணைக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவத்தையும் அந்த ஆர்வத்தையும் உற்சாகத்தை எங்கள் ஒவ்வொருவரும் கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.